ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவெண்ட் தான் கிளம்புறோம், அதை ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு. அதுக்காண்டி கெட் ரெடி வித் மீ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு 2 டேஸாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கு ஷெடியூல், அவ்வளோதான். ஆனால் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி என்னோட வீடியோஸை பார்க்கணும் நீங்கள் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செட்டிலான மேக்கப் தான் போட போகிறேன். ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே போடலை. எனக்கு இதுவே போதுமானது இருந்துச்சு. நைட் டைம் போடனாலும் ரொம்பலாம் வேண்டாம், மினிமலாகவே சூப்பராக போட்டுக்கலான்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே சிம்பிளாகவே போடலான்ற அளவுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன எப்படி கிளம்புறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் தான் போட போகிறோம். ஃபவுண்டேஷன் எதுவுமே போடாதனால பவுடர் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபேவரட் ஸ்பின்ஸ் பவுடர் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். நான் பவுடர் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பவுடர் போட்டாச்சு. நான் வந்து மேக்கப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டேன். அந்த லிப்பம்லாம் நான் போட்டு வச்சு தான் நான் வந்தேன். இப்போ வந்து பவுடர் போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷேடோ இப்போ டேரெக்டாக போய்க்கலாம். ஃபேஸுக்கு நான் பவுடர் மட்டும் தான் போகிறேன், வேறு எந்த எக்ஸ்ட்ராமே இல்லை. நான் லாஸ்ட்டாக மேபி எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் நைட் போகிறப்போ எனக்கு இப்போவே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். டயர் இருந்து இல்லை எனக்கு போடணும்னு ஆசைன்னா நான் லைட்டாக ப்ளஷ் ஹைலைட்டர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். எனக்கு ஐடியா இப்போதைக்கு இல்லை, மேபி வந்துச்சுன்னா நான் அதையும் ஆட் பண்ண போகிறேன்னு இல்லைன்றதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ போட்டுக்கலாம். ஐஷேடோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூட்ரல் ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் வந்து லெக்ஸ்ன்ற ஒரு ஷேடு. இது என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல, இப்படி தான் இதில் போட்டிருக்குது. ஸோ அதை நான் எடுத்து நான் இருக்கிற ப்ரௌன் கலர் வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷிம்மர் இதில் இருக்கும், தேவையான ஷேட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷில் எடுத்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ஆகிறது அண்டர் ஐல லைட்டாக போட்டுக்கிறேன். ஷிம்மர் ஆட் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கு, அதை லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இல்லை லைட்டாக ஒரு பிங்க் கலர் ஷிம்மர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிட்டேன் ஐ ஷேடோ. லைட்டாக பிங்க் கலர் ஷிம்மர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்க, வேறு எதுவுமே பண்ணல. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஐ ஷேடோ லுக் இப்போதைக்கு. ஐலைனர் போட வேணாமன்றது தெரில, பார்ப்போம் என்னென்ன போடுறோன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் போட்டுக்கிறேன் இன்றைக்கி. நான் காஜல் தான் கண்டுக்கு அழகாக இருக்கும். காஜலுக்கு ஹிமாலயா காஜல் எடுத்திருக்கேன், போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா காஜல் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஐலைனர் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் என்வேபேயோட லைனர் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக அழியாது, நல்லாயிருக்கும். ஆஃபரில் கிடைச்சா கூட வாங்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைனருமே போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஃபைனலாக நான் என்னோட ஐலுக்கு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் நம்மளோட மஸ்காரா ஃபேஸ் ஸ்கேனோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளினோடது இருக்குது. அது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நான் மோஸ்ட்லி மஸ்காரா வந்து வாட்டர் ப்ரூஃப் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் க்ளீன் பண்ணும்போது லேஷோட சில பேருக்குலாம் வரும். எனக்கும் அதில் ஒரு ஆள், நானும் அதில் ஒரு ஆள் தான். ஏன்னா நான் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ரப் பண்ணி க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா வாட்டர் ப்ரூஃப்ன்றனால நம்ம வந்து வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணாலும் ஈஸியாக ரிமூவ் ஆகாது. அதுக்கு மேக்கப் ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணும்போது இதாகும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேஷஸ் வரும் அதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லாத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மஸ்காரா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச் சைடில் உள்ளது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேக் கிளாஸஸ் வைக்கணும் அப்படிலாம் இல்லை, இது நல்லாவே சூப்பராகவே இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னோட ஐ மேக்கப் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நான் ஐ மேக்கப் அவ்வளோதான், இதுக்கப்புறமேட்டு நான் எதுவுமே தொட போகிறது கிடையாது என்னோட ஐக்கு. அண்ட் இதுதான் என்னோட மேக்கப். நான் இவ்வளோ தான், நான் ரொம்ப சிம்பிளாக தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபேஸ்க்கு மேபி ப்ளஷும் ஹைலைட்டர் நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணேன்னா நான் அதுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். நான் ஃபஸ்ட்டு லிப்பம் போட்டுச்சிட்டனால என்னோட லிப்ஸ்டிக் வந்து கிராக்கியாக ட்ரையாக இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம லிப்பம் போட சொல்லுவோம். மேக்கப் போகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் போடும்போது நல்லாயிருக்கும், நம்மளோட லிப் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும், ட்ரை ஆகாமல். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஒன்று டாசிலரோட ஸ்கி ப்ரௌன்ற ஷேடு ஒன்றும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்வேபேயோடது ஷேடு என்னன்றது எனக்கு தெரில. என்வேபே ரன்வேன்ற மாதிரி இந்த கோல்டன் கலர் பேக்கேஜில் உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெரூன் கலர், செம்ம மெரூன் கலர். நான் இதை வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடாமல் மோஸ்ட்லி இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் போடுவேன். இது செம்ம மெரூன், சூப்பராக இருக்கும். மெரூன் இல்லை, ப்ரௌன் கலர், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட நியூட்ரல், இதுவுமே ஒரு நியூட் ஷேட் தான், சூப்பராகவே இருக்கும். ஒரு நல்ல நியூட் பிங்க் கலர் மணி, நம்ம போட்ட மணியே தெரியாது. நார்மல் டேஸ்லாம் நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ரெகுலர் யூஸுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதோட ப்ளூ லிப்ஸ்டிக் இன்னும் கொஞ்சம் பிடிக்கும்.
லிக்விட் லிப்ஸ்டிக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்கன்னா L18 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு பிக்கிங்க ஆட் பண்ண இல்லைன்னா உங்களுக்கு நான் சொல்ல நீங்கள் யாருன்னா தேவைப்பட்டால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டேக் விக்கில் அது பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த 2 ஷேடுமே நியூட் ஷேடு டெய்லி யூஸ்க்கு நான் போடவே ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேணா சொல்லுங்கள், நான் என்ன ஷேடுன்றது பார்த்தேன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 ஷேடையுமே நான் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன், தனித்தனியாக போடாமல். இந்த டார்க் ஷேடை வந்து என்னோட லிப் லைனராகவும் அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்காகவும் நான் போட போகிறேன். வாங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கலாம். அண்ட் NYBயோட இந்த ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்துக்கிறேன், எடுத்து லைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ லைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியாதான்னு தெரியல, நான் நல்லா லைன் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொன்று இதில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப்ஸ்டிக் இப்படி இருக்குமா, இந்த எட்ஜில் வச்சு இதுக்கு நீங்கள் லைனர்லாம் வாங்க வேணாம், இந்த எட்ஜில் வச்சு லைன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகும். நான் இப்படி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். லைனரும் இருக்குது. நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணுறதோட நான் மோஸ்ட்லி இதிலே யூஸ் பண்ணி முடிச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்லோட இந்த டஸ்கி பவுன் எடுத்து நான் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் உள்ள பேலன்ஸ் இருக்க இடத்துக்கு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக் பிடிச்சிக்கும் நம்புறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரெகுலராக போடுறதோட எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் இப்படி 2 ஷேட் கூட மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஃபேஸ் மேக்கப் போட்டு முடிச்சாச்சு. நான் பண்ணிக்க போகிறேன். நான் போட போகிறதுல என்னோட 99% நான் போடலை. போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு போதும், இதுவே எனக்கு ரொம்ப செட்டிலான எனக்கு தேவைப்படுற மாதிரி இதுதான் இருக்குது. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலில் நான் ஆக்சசரிஸ் நான் போட போகிறேன். ஃபைனல் லுக் வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் டன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் லுக். ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டாச்சு, ரிங்கு செயின் எல்லாமே போட்டாச்சு. இது எங்கே வாங்கினேன் இல்லைன்றதெல்லாம் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க் பண்ணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.